ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு செம்மில் இருக்க சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆசிட் பேஸ் டைட்ரேஷன். ஃபஸ்ட்டு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் இருக்கிற தியரி கான்செப்ட் எல்லாமே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஷனில் இருக்கிற ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் நியூட்ரலைஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆசிடில் இருக்கிற ஹெச்சும் பேஸில் இருக்கிற OHும் ரெண்டும் கன்வெர்ட் ஆகி H2O ஆகும். ஸோ அப்போ தான் சொல்யூஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கலர் மாறும். அப்போ நம்மளுக்கு சொல்யூஷனில் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, எண்ட் ஆஃப் த சொல்யூஷன், எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் தியரி இருக்குது. என்னென்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அர்ஹீனியஸ் தியரி, ப்ராஸ்டட்-லவ்ரி தியரி, லூயிஸ் தியரி அப்படின்னு 3 தியரி இருக்குது. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த 3 தியரிக்குள்ள ஓவர் வியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ஹீனியஸ் தியரியில் இருக்கிற ஆசிட் என்ன பண்ணும், பேஸ் என்ன பண்ணும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அர்ஹீனியஸ் தியரி ஃபாலோ பண்ணுற ஆசிடாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே பேஸாக இருந்துச்சுன்னா OHை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆசிடை தூக்கி நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா ஹெச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஆசிட்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, அதை தூக்கி நீங்கள் வாட்டரில் போடும்போது OH ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பேஸ். எந்த தியரி ஃபாலோ பண்ணுதுன்னா அர்ஹீனியஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஸ்டட்-லவ்ரி தியரியில் பார்த்தீங்கன்னா ஹெச்சை டொனேட் பண்ணுச்சு, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெச்சை டொனேட் பண்ணுச்சுன்னா ஆசிட், அதே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெச்சை அக்செப்ட் பண்ணுச்சுன்னா பேஸ். லூயிஸ் தியரி தான் வந்து எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பேர் அக்செப்டார், ஒரு சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸ் அது எனி சப்ஸ்டன்ஸாக கூட இருக்கலாம், இல்லை மாலிகுலர் அயான், அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அதை வந்து ஆசிட்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுச்சுன்னா பேஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற 3 தியரிக்குள்ள ஓவர்வியூ. இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த கொஷின் பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஈக்குவேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு தியரிக்கு இந்த 4மே எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷனாக டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாவ்னேட்டி அர்ஹீனியஸ் இன் 1884 டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் இந்த தியரியை கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் தியரி ஆசிட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கேப்பபிள் ஃபார் ப்ரொடியூசிங் த ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயான் வந்து அக்வா சொல்யூஷனில் எது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை வந்து இவர் ஆசிட்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒருவேளை பேஸ்ன்ற சப்ஸ்டன்ஸ் இவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் த ஹைட்ராக்சில் அயான். இப்போ நீங்கள் ஒரு வாட்டரில் ஏதாவது எனி சப்ஸ்டன்ஸ் போடுறீங்க, அது வந்து ஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து இவர் ஆசிட்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒருவேளை OHை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து பேஸ்னு வந்து இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா HCl எடுத்து நம்ம ஆசிடில் போட்டால் H+Cl- டிசோஷியேட் ஆகும். அதே மாதிரி NOH எடுத்து நீங்கள் ஒரு அக்வா சொல்யூஷனில், அதாவது அக்வா சொல்யூஷனில் இங்கே வாட்டர்னு அர்த்தம், OH ஆகும் Na+ ஆகும் வந்து கன்வெர்ட் ஆகும், அதாவது டிசோசியேஷன் ஆகும். அப்போ OH இருக்கனால இந்த பேஸ்னு எடுத்துக்கிறாரு, H ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கறனால ஆசிட்னு எடுத்துருக்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தியரிக்குள்ள கான்செப்ட். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஃபார் ஆசிட் அண்ட் பேஸ் தரார் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தேர் ஸ்ட்ரென்த் இட் கிளாஸிஃபை த ஆசிட் அண்ட் பேஸஸ், அதோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளிசிட்டியாக இருக்காமல் நம்மளுக்கு வேறு எந்த மீடியமே தேவையில்லை, அக்வஸ் மீடியம் அதாவது வாட்டர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தியரிக்கு. உங்ககிட்ட வாட்டர் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்லி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் மட்டும்தான் இதை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஒருவேளை சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் அது நம்மளால் ஆசிடாக பேஸான்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த தியரியில், அதுதான் லிமிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இது வந்து அசிட்டிக் அண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் அக்வஸ் சொல்யூஷன். நான் அக்வஸ் சால்வெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தியரியில் நம்ம வாட்டர் தான் யூஸ் பண்ணி ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நான் அக்வஸ் சால்வெண்ட்டுக்கு இது வந்து யூஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் NH4NO3 இது வந்து ஹெச்சை கொடுக்காது, பட் வந்து அசிடிக் இந்த NH3 அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய கான்செப்ட் படி NH4NO3 இது வந்து வாட்டரில் ஹெச் அயான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதாமா. ஆனால் இது வந்து ஒரு ஆசிடாக தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய கான்செப்ட்டுக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திஸ் தியரி ஆல்சோ ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். ஆசிட் அண்ட் பேஸ் டைட்ரேஷனாலே நியூட்ரலைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து நியூட்ரலைசேஷனே இல்லை, ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are many basic substance, அதாவது organic substance like NH3 பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்ட்ரக்சரில் OHே இல்லை. அது எப்படி OH கொடுத்து பேசிக்காக ஆக்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதோடைய ஸ்ட்ரக்சரில் OH இருந்தால் தானே அது அக்வஸில் போகும்போது OH ரிலீஸ் பண்ணி அது பேஸ்னு கண்டுபிடிக்க முடியும். பட் ஃபியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா OHன்ற ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு இந்த அர்ஹினிஸ் தியரி வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. த அசிடிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சால்ட் லைக் AlCl3 in aqueous solution could not be explained by this theory அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலுமினியம் குளோரைட்லாம் பார்த்தீங்கன்னா அசிடிக் இன் ப்ராப்பர்ட்டியாமா, பட் இவருடைய கான்செப்ட் படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன், இது எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டட்-லவ்ரி தியரி. ப்ராஸ்டட்-லவ்ரி தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிச்சது ப்ராஸ்டட் அண்ட் லவ்ரி. இவங்க 2 பேர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க 1923ல். இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா the acid is the molecule of the ion that may donate a proton. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து அந்த டிஸ்கவுட் பண்ணியிருக்காங்க இந்த தியரியை. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனி சப்ஸ்டன்ஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெச்சை டொனேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஆசிட். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. According to this theory, acid is any molecule or the ion that can donate a proton. எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டானை டொனேட் பண்ணுதோ அதுக்கு பேர் இவங்க ஆசிட்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா பேஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, பேஸ் இஸ் எனி மாலிகுலர் ஆர் த அயான் தட் கேன் அக்செப்ட் ஏ ப்ரோட்டான். எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வர ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுதோ அதை வந்து இவங்க பேஸ்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆசிட்ன்றது H+-ஐ டொனேட் பண்ணுது. அப்போ டொனேட் பண்ணுறதுனால இவங்க வந்து ஆசிட்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே வந்து பேஸ்ன்றவங்க அந்த ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுறாங்க, அது வந்து பேஸ்னு கன்ஃபார்ம். இங்கே பாருங்கள், ஸோ HCl-ன்றது ஆசிட், ஸோ அது வந்து டொனேட் பண்ணுதா, அதனால இது வந்து ஆசிட். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ன்றது அக்செப்ட் பண்ணுது, ஸோ அதனால் இதை அக்செப்ட் பண்ணி ஹைட்ரோனியம் அயானாக மாறிடுச்சு. இது வந்து Cl- டொனேட் பண்ணனால Cl- ஆயிடுச்சு. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ்? ஸோ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஆசிட் வந்து டொனேட் பண்ணி பேஸாக மாறிடும், பேஸ் வந்து அக்செப்ட் பண்ணி ஆசிடாக மாறிடும். அவ்வளோதான், அது ஒரு சின்ன கதை தான். இங்கே பாருங்கள், ஆசிடுன்றது அதுக்கிட்ட இருக்கிற ப்ரோட்டானை டொனேட் பண்ணி கான்ஜுகேட் பேஸாக மாறிடுச்சா. அதே வந்து இந்த பேஸ், இங்கே இருக்கிற பேஸ் வந்து அந்த ஆசிட் கொடுத்த ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணி அந்த ஹெச்சை அக்செப்ட் பண்ணி கான்ஜுகேட் ஆசிடாக மாறிடும். அவ்வளோதான், இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் கான்செப்ட் தான், குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்டட் ஆசிட் அண்ட் பேஸ். நிறையா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டட் ஆசிடில் பார்த்தீங்கன்னா மோனோட்ரோபிக் ஆசிட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்ரோபிக் ஆசிட். அதாவது மோனோட்ரோபிக் ஆசிட்னா they can donate only one proton. ஒரே ஒரு ப்ரோட்டானை வந்து டொனேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் ப்ரோட்டானை டொனேட் பண்ணுச்சுன்னா அது வந்து மோனோட்ரோபிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது HFஆ இருக்கிறது H+F+ஆ மாறிடும். ஸோ அதுதான் வந்து இது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாலிட்ரோபிக் ஆசிடும் அப்படிதான். அதாவது மோர் தென் 1 புரோட்டானை டொனேட் பண்ணுச்சுன்னா அது பேர் பாலிட்ரோபிக் ஆசிட். நெக்ஸ்ட் ப்ராஸ்டட் பேஸும் அப்படிதான். மோனோட்ரோபிக் பேஸ்ன்றது ஒரே ஒரு புரோட்டானை மட்டும் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா மோனோட்ரோபிக் பேஸ். அக்செப்ட் ஒன்லி 1 புரோட்டான், ஒரே ஒரு புரோட்டானை மட்டும் அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா மோனோட்ரோபிக் பேஸ்னு சொல்கிறாங்க. அதே வந்து மோர் தென் 1 புரோட்டான் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து பாலிட்ரோபிக் பேஸ்னு சொல்கிறாங்க. ஆம்ஃபோட்டரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இது வந்து போத் ஆக்ட் லைக் ஆசிட் அண்ட் பேஸ், ரெண்டு சப்ஸ்டன்ஸாகவுமே ஆக்ட் ஆகும். அதுக்கு தான் பேர் ஆம்பிட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஆக்ட் அஸ் ப்ரோஸ்டட் ஆசிட் அண்ட் ப்ரோஸ்டட் பேஸ், ரெண்டு சப்ஸ்டன்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச் வைடர் ஸ்கோப். ஸோ இந்த தியரி மூலிமா நம்மளுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது, நல்லா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டிங் த புரோட்டான்றது பேஸாகவும் டொனேட் பண்ணுச்சுன்னா ஆசிடாகவும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் லிமிட்டட் டு த அக்வஸ் சொல்யூஷன். இதில் வந்து நம்ம அக்வஸ் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறதில்ல. அங்கே நம்ம அர்ஹினியஸ் தியரியில் யூஸ் பண்ணாங்க. பட் ப்ராஸ்டட் லவ்ரி தியரி வந்து அக்வஸ் சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே உங்கள் கேஸ் ஃபேஸ்க்கு கூட யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து கேஸ். அமோனியான்றது ஒரு கேஸ். நெக்ஸ்ட்டு சோடியம் குளோரைடும் கேஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து சோடியம் குளோரைடு வந்து ஒரு ஹெச்சை டொனேட் பண்ணுது, அதனால் அதை வந்து ஆசிடாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமோனியம்ன்றது பேஸ். இது வந்து ஆசிட்லேருந்து வர புரோட்டான் அக்செப்ட் பண்ணுறதுனால பேஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து இப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அமோனியாவாக இருக்கிறது கடைசியில் அமோனியமாக மாறிடும். நெக்ஸ்ட்டு Cl வந்து மைனஸில் இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் OH நாட் நெசசரி டு குவாலிஃபை த பேஸ். ஸோ அர்ஹினியஸ் தியரியில் சொன்ன மாதிரி OHஐ ரிலீஸ் பண்ணாதான் பேஸ் அப்படின்னு இவங்க எடுத்துக்கவே இல்லை. ஸோ புரோட்டான் அக்செப்டார் டோனார் வச்சு தான் இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NH3 அமோனியா வந்து பேஸு, ஹெச்ன்றது ஆசிட்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச் வந்து ஆசிட் வந்து ஹெச்சை டொனேட் பண்ணுது. அப்போ வந்து இந்த பேஸ் அக்செப்ட் பண்ணுறனால NH4ஆக மாறி ஆசிடாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து எல்லாமே டிஃபைன் பண்ணுறாங்க. OH ரிலீஸ் ஆனால் பேஸ் அப்படின்னு அவங்க எடுத்துக்கவே இல்லை. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இது வந்து எல்லா ஆசிட் பேஸ்க்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. there is no transfer of protons in many acid base chemical reaction. ஆனால் சில கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷனில் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபரே ஆகிறதில்ல. நம்ம அதை எப்படி வச்சு இந்த தியரி வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ SO2 ஆசிட் எடுத்துக்கிறாங்க. SO2 பேஸாக எடுத்துக்கும் போது இதில் எந்த ரியாக்ஷனுமே நடக்காது கண்டிப்பாக. ஸோ இதை வந்து நம்ம ஆசிட் பேஸாக எடுத்துக்கவே முடியாது இந்த மாதிரி ரியாக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூயிஸ் தியரி ஃபார் ஆசிட் பேஸ். ஸோ இந்த தியரி வந்து கண்டுபிடிச்சவங்க லூயிஸ் இன் 1930 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆசிட்ன்றது என்ன அப்படின்னு இவர் எடுத்துக்கிறாருன்னா எலக்ட்ரான் பேர் அக்செப்டார், எது வந்து ஒரு பேர் எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணுதோ அதை வந்து ஆசிட்னு எடுத்துக்கிறாரு. பேஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பேர் டோனார். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா ஆசிட், எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணுச்சுன்னா பேஸ் லூயிஸ் தியரியில். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in this theory the Lewis acid and Lewis base shares the electron pair given by base resulting in the formation of covalent or coordinate bond. அதாவது தாங்கிட்ட இருக்கிற பாண்டை வச்சு, அதாவது கோவலண்ட் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்டை வச்சு அவங்க வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அண்ட் டோனரை இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த தியரி படி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HCl கேஸாக எடுத்துருக்காங்க, அமோனியாவும் கேஸாக எடுத்துருக்காங்க. லூயிஸ் கான்செப்ட் படி எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட்க்கு போகுது. ஸோ ஆசிட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை. அதனால தான் இதை வந்து ஆசிட்னு சொல்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரான் பேர் டோனார், யார் டொனேட் பண்ண ஆசிடுக்கு பேஸ் தான் டொனேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால் இதை வந்து பேஸாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஹெச் வந்து அங்கே போயிடுது. ஸோ எப்பயும் போல தான் இந்த ரியாக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் பேஸ் ஆர் த ஆனியான்ஸ் ஆர் த மாலிகூல்ஸ் ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே அதுக்கிட்ட இருக்கணும். அதை தான் வந்து நம்ம யாராக எடுத்துக்கணும், ஆசிடாக எடுத்துக்கணும். அந்த லோன் பேர் ஆஃப் பேஸ் தர லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறது ஆசிட் தானே. அதனால் இவங்கக்கிட்ட லேக் ஆஃப் எலக்ட்ரான் பேர், இவங்கக்கிட்ட அந்த எலக்ட்ரான் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரியாக்ஷன் பிட்வீன் தான் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க பேஸில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போய் ஆசிடில் போகுது. இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா, இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் பிட்வீன் த ஹெச் அண்ட் ஓஹெச், ஹெச்சுக்கும் ஓஹெச்சுக்கும் நடுவில் எப்படி லூயிஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல எப்பயுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து ஹெச்சுக்கு போயிடுறதுனால அங்கே வந்து H2 போன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்பிளைன் த ஆசிட் அண்ட் பேசிக் நேச்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. எதோட பேசிஸில் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று டொனேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கைன், அதாவது அக்செப்ட் பண்ணணும். அதோடைய கான்செப்டில் தான் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க, லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ். நெக்ஸ்ட்டு இது ஆல்சோ இன்க்ளூடட் த அர்ஹினியஸ் ப்ராஸ்டட் லவ்ரி தியரியும் இன்க்ளூட் பண்ணுது. சிம்பிளிசிட்டியாக இருக்குது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இட் ஓவர் கம்ஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ராஸ்டட் லவ்ரி தியரி. ஸோ CO2 வந்து நவ் encompass within the definition of acid. ஸோ ப்ராஸ்டட் லவ்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் cannot be, இது வந்து லிமிட்டேஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட், லூயிஸ் ஆசிட் அண்ட் பேசஸ் cannot be arranged in their order of strength படி அரேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட், டியூ டு த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் த ரியாக்ஷன்ஸ் ஆர் அசியூம்டு டு பி வெரி ஃபாஸ்ட் பட் சம் ஆஃப் த லூயிஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வந்து ஸ்லோ. இது வந்து ஈக்குவலாக இல்லை, ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக அசியூம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.